ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நேற்று சபரிமலையில் மகர ஜோதி ஏற்றுனாங்க. அதோட ரகசியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த மகர ஜோதியை ஏற்றுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா மகர ஜோதி சாயங்காலம் 6:30 மணிக்கு நடந்துச்சு. நிறைய பேர் இது மர்மமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதோட பின்னணியில் உள்ள உண்மையான சம்பவம், உண்மையான ரகசியம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி காட்சி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் மகர விளக்கு பெருவிழா மகர ஜோதியுடன் நிறைவடைவது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் தொடங்குச்சு. அதாவது கேரள முறைப்படி மகர ராசியில் சூரியன் வரும் இந்த மாதத்திற்கும் மகர மாதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த மாதத்தில் முதல் நாள் சபரிமலையில் மகர ஜோதி காட்சி கிடைப்பது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். பந்தளத்திலிருந்து 13ஆம் தேதி பகல் 1 மணிக்கு ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே கிளம்பும். 14ஆம் தேதி மாலை ஆபரணம் சபரிமலைக்கு போய் செல்லும். ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட நிலையில் மகர ஜோதி காட்சி கிடைக்கும். அதோட நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலை ஐயப்பனுக்கு மகர ஜோதி தினத்தில் பந்தளத்தில் இருந்து வரும் ஆபரணங்களை அணிவிப்பது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். சரி, அன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி காட்சி கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம் முதல் நாள் மாலை 6:30 மணி அளவில் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும். இதை பார்க்க கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அப்படின்னு பல மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கில் வருவது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். சரி, இப்போ மகர ஜோதியுடைய உண்மை என்னது அப்படின்றத பார்ப்போம். சபரிமலைக்கு எதிரே உள்ளது கொசுபம்பா அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊருக்கு அருகில் உள்ள பொன்னம்பலமேடு மலைப்பகுதியில் தான் மகர ஜோதி காட்டப்படுது. மகர ஜோதி நேரத்தில் இங்குள்ள பெரிய மேடையில் கற்பூரங்களை கொளுத்துவாங்க. இதுவே மகர ஜோதியாக நமக்கு தெரியுது. இதை தான் ஐயப்ப பக்தர்கள் மகர ஜோதியாக வணங்குகிறாங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஈரசாக்கு பைகளால் அணைக்கப்பட்டு மீண்டும் அதை கற்பூரத்தை ஏற்றி 3 முறை இந்த தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தரப்படுகின்றது. இந்த மகர ஜோதியை கேரளாவை சேர்ந்த மீன் ஊழியர் தான் ஏற்றுவதாக கூறப்படுகிறது. இந்த பொன்னம்பலமேட்டிற்கு அருகில்தான் கொசுபம்பா மின்னேற்று நிலையம் இருக்கு. இங்குள்ள அணையில் இருந்து நீர் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கேரளா மக்கள் பயன்பாட்டிற்கு அனுப்பப்படுகின்றது. இந்த கொசுபம்பா வழியாகத்தான் பொன்னம்பலமேட்டிற்கு செல்ல முடியும். இந்த பகுதி கேரளா வனத்துறை மற்றும் கேரளா காவல்துறையினரின் வசம் உள்ளது. அதனால் அந்நியர்கள் யாரும் இந்த பகுதிக்கு பிரவேசிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பொருத்தப்பட்டு இருக்கு. மனிதர்கள் தான் இந்த மகர ஜோதியை ஏற்றுவதாக கேரளா இந்து அறநிலைத்துறை அமைச்சகமும் ஒப்புக்கொண்டுள்ளது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெரியுதா மகர ஜோதியோடைய ரகசியம் என்ன? இது மர்மம் கிடையாது, மனிதர்களால் ஏற்றக்கூடிய ஒரு ஜோதி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.